என்பதாகும். பைத்துல் முகத்தஸ் நம்முடைய ஆட்சிக்கு கீழ் வர வேண்டும் என்பதை தன்னுடைய மாணவர்களுக்கு எப்பொழுதும் ஷேக் அவர்கள் வசியத்து செய்து கொண்டிருப்பார்கள். அதற்காக ஒரு பெரும் படையை கூட ஷேக் அவர்கள் தயார் செய்து வைத்திருந்தார்கள். தன்னுடைய மாணவர்களில் ஒருவரான மதரசத்துன் நஜாஇயாவுடைய ஸ்தாபகரான இப்னு நஜாவை அழைத்து, நீங்கள் மிஸ்ருக்கு செல்ல வேண்டும், ஒரு பெரும் மாணவ படையை அவர்களோடு அனுப்பி வைத்தார்கள். மிஸ்ரில் தன்னுடைய மாணவர் உஸ்மான் இப்னு மர்சூக்கை போய் சந்திக்க சொன்னார்கள். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் சேர்த்து ஒரு பெரிய பட்டாளத்தை, ஷேக் அவர்களுடைய மாணவர்களான ஒரு பெரும் படையை, அந்த படையில் இருக்கக்கூடிய அதிகமானவர்களும் இறைநேசர்களாக வலிமார்களாகத்தான் இருந்தார்கள். அந்த படையை நூருத்தீன் ஜங்கியின் படை பட்டாளத்தோடு சேர்ந்து கிறிஸ்துவ யூதர்களுக்கு எதிராக போரிடுவதற்காக அனுப்பி வைத்தார்கள். ஹிஜ்ரி 583 சலாஹுத்தீன் அய்யூபியினுடைய தலைமையில் குதுஸை இஸ்லாமியர்கள் கைப்பற்றும் பொழுது அந்த படையில் ஷேக் அவர்களுடைய மாணவர்கள் தான் ஏராளமானவர்கள் இருந்தார்கள். சலாஹுத்தீன் அய்யூபியினுடைய படை பட்டாளத்தின் வீரத்தை விட குதுஸை கைப்பற்றுவதற்கு காரணமாக இருந்தது அந்த படையில் இருந்த ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸரஹுல் அஸீஸ் அவர்களுடைய மாணவர்களின் ஈமானிய பலமாகும் என்பது மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மையாகும். அதனால்தான் குதுஸை கைப்பற்றியதற்கு பின்னால் அதனுடைய முதல் ஹத்தீபாக இமாம் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி நியமித்தது ஷேக் அவர்களுடைய மாணவர் இப்னு நஜாவை ஆகும். சிலுவை போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இன்று காசா மக்கள் அனுபவிக்கிற சித்திரவதையை விட பல 100 மடங்கு சித்திரவதை இஸ்லாமியர்கள் அனுபவித்தார்கள். இஸ்லாமிய மக்களின் இரத்தங்களை கொண்டு அன்று பாலஸ்தீனத்தில் ஆறு ஓடியது என்பதாக கூட சரித்திர ஆசிரியர்கள் சொல்வார்கள். அந்த அளவுக்கு சித்திரவதைகள் அனுபவித்திருந்த இஸ்லாமியர்களை ஷேக் அவர்களுடைய வசீலாவை கொண்டும் பரக்கத்தை கொண்டுதான் அல்லாஹு காப்பாற்றி இருக்கிறான் என்றால், இன்றும் காசா மக்களுக்காக துஆ செய்கிற நாம் ஷேக் அவர்களுடைய மௌலிதுகளை ஓதி அல்லாஹ்விடத்தில் ஷேக் அவர்களை வசீலாவாக வைத்து துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஷேக் அவர்களை வசீலாவாக வைத்து துஆ செய்துதான் இஸ்லாமிய சமுதாயம் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறார்கள். இது வரலாற்று உண்மையாகும். வலிமார்களை வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது இஸ்லாமிய உலகத்தின் பழக்கமாகும். அஹ்லுஸ் சுன்னத்து வல் ஜமாஅத்தின் கொள்கையாகும்.